ஸோ ஹாய், இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபார் லூப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் லூப்ஸ் அப்படிங்கிறது வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்னா, ஸோ இஃப் வி ஹாவ் அ செட் ஆஃப் வேல்யூஸ் லைக் திஸ், ரைட்? ஸோ நம்மக்கிட்ட வந்து நம்பர் 1 2 3 அந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ ஒரு வேல்யூவையும் நான் வந்து ஐட்ரேட் பண்ணணும், ஒன்றா ஐட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஃபார் லூப்ஸ் ஆர் நத்திங் பட் சம் ஐட்ரேட்டர்ஸ். ஸோ நான் ஒரு வேல்யூஸ்குள்ளே போய் ஸோ ஒரு வேல்யூவை என்னால் ஐட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னா, ஸோ அதுக்காக வந்து நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். ஸோ தட் இஸ் த மெயின் இன்ட்யூஷன் பிகைன் த ஃபார் லூப். ஸோ இந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எப்படி எழுதணும் அப்படின்னா, ஃபார் ஸோ ஐட்டம்னா இந்த செட் ஆஃப் ஐட்டம்ஸ், ஸோ ஐட்டம் ஸ்டோர் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லலாம். ஸோ இன் ஆப்ஜெக்ட்ஸ், ஸோ ஆப்ஜெக்ட் ஆர் மை இன்புட் டு த ஃபார் லூப். ஸோ அதை வந்து நான் எங்கே ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னா ஐட்டம் ஸ்டோர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஐ வில் கிவ் மை ஃபார் லூப். ஸோ இதுதான் ஆக்சுவலி ஃபார் லூப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி வந்து எப்படி லிஸ்ட் எழுதுறது அப்படின்னு வந்து நம்ம லிஸ்ட்டில் பார்த்துப்போம், நம்மளோட லிஸ்ட்டு சீரீஸ் ஆஃப் வீடியோஸில். ஸோ இந்த லிஸ்ட்டில் இருக்க வேல்யூஸை வந்து இன்னொரு வேல்யூவாக எப்படி ஐட்ரேட் பண்ணுறது அப்படின்னா, ஸோ ஃபார் நம் இன் லிஸ்ட் 1 அப்படின்னு கொடுத்து நம்ம பிரிண்ட் கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ இட் வில் ஐட்ரேட் ஃபார் அஸ். ஸோ இட் இஸ் கோயிங் இன்சைட் திஸ் லிஸ்ட் 1 அண்ட் மேக்கிங் 1 2 3 இது எல்லாத்தையும் நம்ம வந்து செப்பரேட்டாக ஆக்சுவலி இது பிரிண்ட் பண்ணுது. ஸோ இது என்டையர் லிஸ்ட்டையும் பிரிண்ட் பண்ணல, ஒரு வேல்யூ லிஸ்ட்டில் இருக்க ஒரு வேல்யூஸாக பிரிண்ட் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் லூப்புன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி நம்மக்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்குது, அந்த லிஸ்ட்டில் வந்து எந்த வேல்யூ வந்து ட்ரூ, எந்த வேல்யூ வந்து ஆட், எந்த வேல்யூ ஈவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் போட சொன்னாங்க அப்படின்னா நம்மளை, ஸோ வி ஷுட் நோட் டு யூஸ் 2 things. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்மளால் எப்படி வந்து ஒரு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியணும். ஸோ அதே மாதிரி ஒரு ஐட்ரேஷன் பண்ணணும், ஒரு வேல்யூவாக நம்ம எடுத்து செக் பண்ணணும்ல. ஸோ அதனால் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கண்டிஷன் பார்த்தா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து ஆடு, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஈவன், ஸோ அதே மாதிரி ஆட் ஈவன் ஆட் ஈவன் இந்த மாதிரி எனக்கு அவுட்புட்ஸ் வரணும்ல. ஸோ ஒரு என்டையர் லிஸ்ட்லேயும் இருக்க எல்லா வேல்யூஸையும் நான் எடுத்துகிட்டு வரணும்ல. ஸோ இதுக்காக நான் எப்படி வந்து ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் கோயிங் டு கோட், ரைட், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன் மாடுலஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மாடுலஸ் ஆப்ரேட்டருங்கிறது வந்து என்ன அப்படின்னா ரிமைண்டர் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 9, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு வேல்யூஸ் எடுத்துக்கிறோம். ஸோ 10 வந்து 3ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ 3 goes here, 10 comes here, ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நமக்கு நார்மல் டிவிஷன் தான். ஸோ 9, ஸோ இட் வில் கம் 9 here. ஸோ த அவுட்புட் இஸ் 1, ரைட்? ஸோ இதுதான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், ரிமைண்டர்னு சொல்லுவோம். இது வந்து நம்மளோட கோஷன்ட், ரைட்? ஸோ இந்த 1 தான் வந்து நம்ம ரிமைண்டர்னு எடுத்துப்போம். ஸோ இதை பேசிஸ் பண்ணி தான் நம்மளோட அது ஆடா ஈவனா அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் கண்டுபிடிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் அது ஆட் அப்படின்னா வந்து ஈக்குவல் டு 0 இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஈவன் நம்பர் எடுத்துக்கிறோம், 10ங்கிறது வந்து ஒரு ஈவன் நம்பர். ஸோ இதை வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 2 டேபிளில் போட்டோம் அப்படின்னா, ஸோ 5, ஸோ இட் வில் 10. ஸோ இதோட ரிமைண்டர் வந்து 0. ஸோ இது வந்து 2. ஸோ அதாவது ரிமைண்டர் ஈக்குவல் டு 0 அப்படின்னா அது வந்து என்ன நம்பர் அப்படின்னா ஈவன் நம்பரை டினோட் பண்ணும். அதுவே ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா ஸோ இட் வில் டினோட் ஆட். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக் ஐடியா. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே கோடில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் ஃபார் லூப் யூஸ் பண்ணி. ஸோ என்டையர் கோடுக்கும் போட போகிறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த கண்டிஷன். ஸோ அதே மாதிரி சிம்பிளாக மாடுலஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். 17 மாடுலோ 5 வந்து 2, 10 மாடுலோ 3 1, 18 மாடுலோ 7 2, 4 மாடுலோ 2 வந்து 0. ஸோ இதுதான் பேசிக் கண்டிஷன். ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஸோ we have to create a list, right? ஸோ இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். லிஸ்ட் 1ல் என்ன இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ திஸ் இஸ் மை லிஸ்ட் 1. லிஸ்ட் 1ல் என்னென்ன வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ 1 2 3 4 5 இந்த மாதிரி வேல்யூஸ் இருக்குது. ஸோ
n modulo 2 equal to 0 அப்படின்னா எனக்கு வந்து என் அவுட்புட் வரும் equal to 0. ஸோ அதே இந்த கண்டிஷன் தான். ஸோ n அதாவது அந்த ரிமைண்டர் வந்து equal to 0 இருந்துச்சுன்னா அது ஈவன். ஸோ அதே தான், இஃப் அந்த நம்பரோட மாடுலோ equal to 0 இருந்துச்சு அப்படின்னா டிவைடட் பை மாடுலோ 2 equal to 0 இருந்துச்சுன்னா அது வந்து ஈவன் நம்பர்னு சொல்கிறோம். அதுவே நாட் equal to 2 அப்படின்னா அது வந்து ஆட் நம்பர்னு சொல்கிறோம். ஸோ ஜஸ்ட் இந்த கண்டிஷன் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ எதெல்லாம் ஈவன் நம்பரோ அது மட்டும் பிரிண்ட் ஆகும். ஏன்னா இந்த கண்டிஷன் எதெல்லாம் சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணுதோ அது மட்டும் தான் வரும். அதுவே நீங்கள் வந்து மைட் பி நாட் ஈக்குவல் டு போட்டால் ஸோ ஆட் நம்பர்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணும். ஸோ த சேம் திஸ் கண்டிஷன் வாட் வி ரோட் ஹியர். ஸோ நாட் ஈக்குவல் டு போட்டோம் அப்படின்னா ஸோ ஈக்குவல் டு போட்டோம் அப்படின்னா ஸோ திஸ் இஸ் ஹவ் வி டூ அன் ஐட்ரேஷன் இன்சைட் அ லூப் அண்ட் ஃபைண்ட் வாட் ஆர் த வேல்யூஸ் ஒன் பை ஒன். ஸோ இதுதான் கண்டிஷன். ஸோ இதவே எனக்கு ஆடும் வேணும் ஈவனும் வேணும் அப்படின்னா ஸோ ஜஸ்ட் ஐ நீட் டு ரைட் அன் எல்ஸ் டவுன். ஸோ print just you guys print the number. After printing the number, what okay, this is odd. Okay, so this is even. Okay, odd even அப்படிங்கிற ஒரு வேல்யூஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணிடுவோம். the same set of code written here. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ இந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா another condition of loop வந்து ஸோ நம்ம ஒரு லிஸ்ட் இருக்குது ஆக்சுவலி. ஸோ இது வந்து ஒரு sum of the list அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன். லிஸ்ட்டில் வந்து 1 2 3ன்னு சொல்லிட்டு ஒரு 3 வேல்யூஸ் இருக்குது. ஸோ இதோட அவுட்புட் என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 1 + 2 + 3 is equal to 6ன்னு அவுட்புட் வரணும். ஸோ இந்த 6 அவுட்புட் வரக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஸோ ஒரு வேல்யூஸை ஆட் பண்ணிகிட்டே வரணும். அதுதான் என்னோட பேசிக் கான்செப்ட். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நான் ஒரு எம்டி வேரியபிள் க்ரியேட் பண்ணணும், num is equal to 0ன்னு சொல்லிட்டு ஆர் எனி திங். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து ஸோ ஒரு வேல்யூ ஐட்ரேட் பண்ணணும். ஸோ num equal to num plus 1 num plus 1 ரைட். ஸோ என்னோடய ஃபஸ்ட் வேல்யூ வந்து 1. அப்போ வந்து இதோட வேல்யூ வந்து என்ன ஆயிரும் 1ன்னு மாறிடும். நெக்ஸ்ட் கோடு வந்து இது வந்து இந்த லூப் வந்து 3 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா எங்கிட்ட வந்து 3 லிஸ்ட்டில் வந்து 3 வேல்யூஸ் இருக்குல்ல. ஸோ அதனால் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதே நம்மில் வந்து என்ன இருக்கும், இப்போ நம்மில் வந்து 1 இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டோட வேல்யூ வந்து 2 ஐட்ரேஷன் செகண்ட் ஐட்ரேஷனில். ஸோ இப்போ இதோட வேல்யூ வந்து 3ஆக மாறிடும். ஸோ நெக்ஸ்ட் ஐட்ரேஷனில் வந்து அதே நம் இருக்கும், நம்மோட வேல்யூ இப்போ 3. ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ நம் ப்ளஸ் ஓகே 3 ப்ளஸ் என்ன 3 + 3 இஸ் ஈக்குவல் டு 6ன்னு மாறிடும். ஸோ இப்போ நம்மளை வந்து ஃபைனலாக நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். ஸோ சம் ஆஃப் லிஸ்ட்டு வந்து 6. ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் தான். ஸோ இது அப்படியே நம்ம கோடில் எழுதணும் அப்படின்னா நம்மளோட ப்ரீவியஸ் லிஸ்ட் ஒன்றுக்கு எழுதணும் அப்படின்னா ஸோ இட் வில் கிவ் அஸ் 55. ஸோ ஏன்னா நம்ம 1லேருந்து 10 வரைக்கும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வேல்யூ வந்து ஆப்வியஸாக 55 தான் வரும். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி டூ சம். ஓகே, ஸோ இங்கே எதுக்கு 0 போடுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்க வேல்யூ வந்து நம்ம எப்போவுமே எம்டி பண்ணிட்டு ஆட் பண்ணணும். மைட் பி நம்ம ப்ரீவியஸாக இது எங்கேயாவது யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஸோ அதில் ஏதோ வேல்யூ ஸ்டோர் ஆகிடுச்சு அப்படின்னா we will get confused. To overcome this, right, we will write it as 5. ஓகே, அவ்வளோதான். ஸோ இதை வந்து நம்ம லிஸ்ட்டு சம் ப்ளஸ் நம்பர்னு எழுதலாம், அல்லது லிஸ்ட் சம் ப்ளஸ் ஈக்குவல் டு நம்பர்னு எழுதலாம். ஸோ போத் ஆர் சேம். ஸோ இஃப் யூ ஸோ இதில் வந்து மச் ரீடபிலிட்டி இருக்கும். இதை வந்து ஷார்ட் ஹேண்டாக எழுதணும் அப்படின்னா ப்ளஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு எழுதலாம். சேம், போத் ஆர் சேம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்குது. ஸ்ட்ரிங்கில் இருக்க ஒவ்வொரு வேல்யூவும் ஐட்ரேட் பண்ணணுன்னாலும் we can do that same. ஸோ இது வந்து என்ன வேணாலும் இருக்கலாம், லெட்டராக இருக்கலாம். ஸோ இட் இஸ் அப் டு அஸ். நம்ம இங்கே என்ன வேணால் கொடுக்கலாம். ஸோ இட் இஸ் ஃபார் அவர் நேமிங் கன்வர்ஷன் ஒன்லி. ஸோ ஃபார் லெட்டர் இன் திஸ் இஸ் அ ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு லெட்டராக நம்ம ஐட்ரேட் பண்ணுறோம். ஸோ ஐட்ரேட் பண்ணாலும் ஸோ we will get those values. ஓகே, ஸோ திஸ் இஸ் how we do iteration. ஸோ அதே மாதிரி டியூப்புலையும் நம்மளால் ஐட்ரேஷன் பண்ண முடியும். ஸோ ஃபார் இஃப் யூ வாண்ட் டு டூ a tuple iteration for t in tube, print t அப்படின்னு கொடுத்து if you wrote at print, it will give us the what are the things inside tuple.
ஸோ இந்த மாதிரி லிஸ்ட்டுக்குள்ளே டியூப்பிள் வேல்யூஸ் இருக்கனாலும் ஓகே இட் வில் கிவ் us. ஸோ இட் வில் நார்மலி ஸ்டார்ட் ஃப்ரம் 0 and end it where it ends 0 1 2 இந்த மாதிரி வேல்யூஸ் எடுத்துகிட்டு வந்துடும், அவ்வளோதான். ஸோ இப்போ இதுக்குள்ளே இருக்க வேல்யூஸ் எனக்கு வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், T1 T2ன்னு கொடுத்துட்டு ஸோ T1 T2குள்ளே 2 வேல்யூ ஸ்டோர் பண்ணணும். 2 வேல்யூ ஸ்டோர் பண்ணி we are just unpacking this values, right? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் வேல்யூ என்ன, செகண்ட் வேல்யூ என்ன, தேர்ட் வேல்யூ என்ன, ஸோ இந்த வேல்யூலாம் பிரிண்ட் பண்ணுறோம். அதுவே எனக்கு செகண்டில் என்னென்ன வேல்யூஸ் வேணும் அப்படின்னு பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா 4 8 12 வரும். ஸோ அதுவே எனக்கு ஃபஸ்ட் வேல்யூலாம் அன்பேக் பண்ணேன் அப்படின்னா இட் வில் அன்பேக் ஃபஸ்ட் வேல்யூஸ். ஸோ இதே மாதிரி ஸோ தீஸ் ஆர் காமன். எப்படி வந்து லிஸ்ட்டை வந்து ஃபாரில் யூஸ் பண்ணுறது, அதே மாதிரி டியூப்பிள் எப்படி யூஸ் பண்ணுறது. ஸோ தீஸ் ஆர் காமன் வாட் வி ரெட் ஆல்ரெடி. ஸோ அதே மாதிரி டிக்ஷனரியில் இருக்க வேல்யூஸையும் என்னால் ஐட்ரேட் பண்ண முடியும், ஒரு வேல்யூஸாக. இப்போது நமக்கு தெரியும் ஆல்ரெடி D.items அப்படின்னு கொடுத்தா நமக்கு வந்து அவுட்புட் வரும். சாரி, D.items அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஸோ என்டையராக இது வந்து கீ, இது வேல்யூ, ரைட்? ஸோ இப்போ எனக்கு கீஸ் வேணும் அப்படின்னா ஸோ ஐ ஹாவ் டு கீ ரைட் அஸ் கீ, sorry, so I have to write as key and I will get the values here. அதுவே எனக்கு கீஸ் வேணும் அப்படின்னா K1 K2 K3 அப்படின்னு கீ கிடைக்கும். பட் ஆனால் நான் ஒரு வேல்யூவாக போய் ஐட்ரேட் பண்ணணும் அப்படின்னா வாட் ஐ ஷுட் டூ, ஸோ ஐட்டம் இன் டி அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணிட்டு ஸோ இஃப் ஐ டூ ரைட் ஹியர் இட் வில் கிவ் மீ த கீஸ், சேம் கீஸ் வாட் ஐ ரோட் ஹியர். ஸோ அதுவே எனக்கு வேல்யூஸ் வேணும் அப்படின்னா ஸோ வாட் ஐ வில் டூ டாட் வேல்யூஸ் கொடுத்தேன் அப்படின்னா so it will give me the what are the values there. அதே நான் for loop iterate பண்ணணும் அப்படின்னா so what I will do, so I have to do two variables, right? so இதுவே நான் key value வேணும் அப்படின்னா நான் இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா first for, so okay, first வந்து என்னோட key then value in dன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்டில் வந்து ஃபஸ்ட்டு கீயை பிரிண்ட் பண்ணுவேன். ஓகே, ஸோ ஓகே, next வந்து என்னோட values print பண்ணுறேன். so I have to write as values, okay, v. so if I run this, sorry, okay, so the key is k, value is k, so what are the values are there, right? It will iterate over 1 2 3, it is so the same how we do it, right? so these are same. Okay, this is how we do iterations here, same code here. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதை போத்தாக அன்பேக் பண்ணணும் அப்படின்னா டாட் ஐட்டம்ஸ்னு யூஸ் பண்ணணும், ஐட்டம்ஸ் கீவேர்ட் யூஸ் பண்ணணும். ஐ ஜஸ்ட் forgot that. ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அன்பேக் பண்ணணும் தான் இந்த K1 K2 K3 பிகாஸ் D.items will give the key pair values, right? இப்போ நம்ம D.items கொடுத்தோம் அப்படின்னா D.items will give us the pair, key and value pair in a list, right? so that we are unpacking that. ஸோ அதை நம்ம அன்பேக் பண்ணிட்டு கீயும் வேல்யூவும் பிரிண்ட் பண்ணுறோம் டேரெக்டாக. இப்போ எனக்கு வேல்யூ மட்டும் ஐட்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ வேல்யூ வில் கெட் ஐட்ரேட்டட். ஸோ அதே எனக்கு கீ மட்டும் ஐட்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஜஸ்ட் we need to uncomment this and comment the value. okay, so this is how we do iterations. ஸோ அதே தான். ஸோ கீஸ்னால் எப்படி, ஸோ how we do that things, right? ஸோ சேம். ஸோ எப்படி நம்ம வந்து ஃபார் ஸோ யூ ஹாவ் டு நோ தட் how to write a for statement for. ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது, வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா அதை நம்ம எப்படி வந்து ஐட்ரேட் பண்ணுறது ஃபார் லூப் யூஸ் பண்ணி அப்படின்னா ஸோ வி ஷுட் யூஸ் லைக் திஸ். ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக்கான ஃபார் லூப். ஸோ இதையும் தாண்டி நம்மளால் வந்து ரேஞ்ச் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ரேஞ்சிலேருந்து அந்த ரேஞ்ச். ஸோ இன் அப்கமிங் வீடியோஸில் வந்து we will discuss on how to do that. So if you don't have any predefined set of objects like list or tuple illana, so how we can proceed with that in the upcoming videos lo paapom. Thank you.